அருமை உடைத்தென்று அசவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். எந்த செயலாக இருந்தாலும் அதை கண்டு செய்ய முடியாதுன்னு மனத்தளர்ச்சி அடையாமல் முடியும்னு முயற்சி செஞ்சால் அதில் வெற்றி பெற முடியும். நண்பர் தன்னுடைய சகோதரியை பார்க்கறதுக்கு சென்னையிலேருந்து பீகாருக்கு ரயிலில் போகிறாரு. அந்த ரயிலில் பஞ்சாபை சேர்ந்த ஒரு தெரியாத ஒரு நண்பர் அவர் நண்பராக ஆயிடுறார். 2 பேரும் பேசி பழகி ஒருத்தருக்கு ஒருத்தர் டீ வாங்கி கொடுத்து நெருக்கமான நண்பர்களாக மாறிடுறாங்க. அந்த பஞ்சாப் சேர்ந்தவர் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு நண்பரை கூப்பிட்றாரு. நண்பர் இல்லை சகோதரி வீட்டுக்கு போகிறேன், வர இயலாது, மன்னிச்சிருங்கன்னு சொல்லிவிட்டு ராஜகிருஷ்ணான்கிற இடத்துல இறங்கிட்டு சகோதரி இருக்கிற வீட்டுக்கு லேப் ஷோவுக்கு போகிறதுக்கு வண்டி பார்க்குறாரு. வண்டி இல்லை. காலைல 6 மணிக்கு கம்பெனி வண்டி வரும், அடுத்த நாள் காலைல 6 மணிக்கு கம்பெனி வண்டி வருன்றாங்க. எப்படியாவது போகணுங்கிற ஆர்வ கோளாறில் ஒரு வேன் பிடிச்சி 2 கிலோமீட்டர் தள்ளி போய் இறங்கிடுறாரு. அங்கே பார்த்தா ஒரு வீடு கூட இல்லை. கண்ணுக்கு எட்டிய வரைக்கும் காலியாக இருக்குது. மனித நடமாட்டம் இல்லை. தனியான ஒரு இடம். ஒரு மனிதர்கள் போக்குவரத்து கூட எதுவுமே இல்லை. ஒரு சின்ன வண்டி கூட போல வரல. இவருக்கு பயம் வந்துடுச்சு. தெரியாத ஊர், போகிறாரு. ஆள் அறிமுகம் இல்லாத இடத்துல நிற்கிறாரு. கையில் சூட்கேஸ் இருக்குது, பணம் இருக்குது, சகோதரிக்கு வாங்கிட்டு வந்த பொருள்கள்லாம் இருக்குது. சற்று அவருக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. என்னடா அது, அவர் சென்னையில் வளர்ந்ததுனால லிஃப்ட்டு பிடிச்சி ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போயிடலான்னு அந்த கணக்கில் எடுத்த ஒரு முடிவு இப்போ கிட்டத்தட்ட தனி காட்டில் நிற்கிற மாதிரி இருக்குது. எந்த ஆபத்து வரும்னு தெரியல. அவருக்கு பயத்திலே நிற்கிறார். சில நேரங்களில் இறைவனுடைய அருள் கிடைக்கும். ஒருத்தர் டிவிஎஸ் 50ல் வரார், யாருன்னு தெரியாது. நண்பர் வந்து கை காமிக்கிறார். இந்த மாதிரி லேப் ஷோ போகணும் அப்படின்னு நண்பர் சொல்கிறார். இல்லை, நான் அது வரைக்கும் போகலை, நான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 4-3 கிலோமீட்டருக்கு முன்னாடி வரைக்கும் நான் போகிறேன், வேணா வாங்க அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு போகிறார். நண்பர் வந்து அவர் வண்டியில் ஏறி உட்காந்துக்கிட்டு போகிறார். போகிற வழி எல்லாமே தனிமையாக தான் இருக்குது. எங்கேயுமே வீடுகளே இல்லை. ஒரு ஒரு பயத்திலேயே போகிறார். கிட்டத்தட்ட இந்த நிகழ்ச்சி நடந்து ஒரு 15-20 வருஷம் முன்னாடி இருக்கும். அதனால் அப்போ வளர்ச்சி அடையாத நேரமாக இருந்தது.